அதாவது பணவரவு வீட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கீ வந்து பூஜையில் வச்சு பண்ணுவாங்க. குபேரர் வித் லக்ஷ்மியோட இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃப்ரேம் வந்து இருக்கு. பின்னாடி இந்த மாதிரி ஸ்டாண்டோட வந்து வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 11:50 போல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வந்து சாரீ கட்டிகிட்டு இருக்கேன். அது எதுக்குன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் போக போக காட்டுறேன். இன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்து எதுவுமே நான் வந்து ஷூட் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து ரொம்ப பேக்கடாக அப்படியே வந்து ஒரு 10:50 வரைக்கும் பேக்கடாக போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வந்து டைமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மாவு அரைச்சிட்டு, அப்புறமா நிக்கிலுக்கு ஸ்கூலுக்கு ரொட்டீனுக்கு வந்து சமைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம மத்தியானம் சாப்பிட்ற லஞ்சுக்கு வந்து சமைச்சிட்டு, அப்புறமா இன்னைக்கு பூஜை பண்ணி இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. எல்லாரும் தீபாவளிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் டைமிங் தான் வந்து இருக்கு தீபாவளிக்கு. ஸோ நீங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புடவை காட்டியிருந்தோம்ல, அது இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து தீபாவளிக்குள்ளே வந்துரும்னு நினைக்கிறேன். நான் காலையில் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்றத காட்டுறேன். அப்புறம் நம்மளோட கிச்சனில் வந்து நான் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேன். இன்றைக்கி வந்து என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு அப்படியே ஹாட் பேக்கில் வந்து மாற்றிடுறது. ஏன்னா மத்தியானம் கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ இது வந்து சாதம் நம்ம வந்து இந்த சாதம் அது அந்த பாத்திரத்திலேயே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம வந்து ஹாட் பேக்கில் வைக்கிறப்போ நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு. இது வந்து பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க அது, ஆனால் சௌச்சௌ கூட்டு. அப்புறம் இது வந்து ரசம். சிம்பிளாக ஒரு ரசம் வந்து வச்சேன் நான். ஆனால் எல்லாத்தையுமே ஹாட் பேக்கில் வந்து பேக் பண்ணிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சேனை பொரியல். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து லஞ்சு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு, இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். போகலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. ஒரு குட்டி கெட் ரெடி வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஜுவல்லரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியோர் சில்வர் ஜுவல்லரி, எல்லாமே வந்து ஹேண்ட் கிராஃப்டட். அதாவது 92.5 சில்வர்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்யூன் அண்ட் பியோர் சில்வர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளிஸ்ட்ரோ கிரியேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. நான் அவங்களோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் நான் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக சிலதும் வந்து காட்ட போகிறேன். இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் அண்ட் ஃபெஸ்டிவ் வேர் ஜுவல்லரிலாம் வந்து ரொம்ப அழகான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. அதாவது நம்ம காது மேலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும், கால் மெட்டி வரைக்கும் இவங்ககிட்ட க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப ஹெவியான ஜுவல்லரியை விட சட்டிலாக லைட் வெயிட்டான ஜுவல்லரி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன ரெகுலராக நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும். எப்போவுமே ரொம்ப ஹெவி ஜுவல்லரியோட மினிமல் ஜுவல்லரி வந்து இன்னும் அழகு கொடுக்கும். அதை வந்து நான் ரொம்ப நம்புவேன். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ பார்க்கலாம். இது எல்லாமே ப்ரீமியமான சில்வர் ஜுவல்லரி. ஈவன் வந்து நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட இதெல்லாம் பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ போட்டிருக்கிற இந்த ஒரு ஸ்டெட் டைப்பு, பட் இதுலேயே எனக்கு வந்து அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் டைப் மாதிரி வந்து வருது. இதுலேயே வந்து ஒரு குட்டி பெண்டன்ட் வந்து ஒன்று, ஹேங்கிங் பெண்டன்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக ஆடுது பாருங்கள். இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு. இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு வந்து நெக்லஸ் மாதிரி வேணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன ட்ரெஸ் வேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸு, நான் வந்து ரொம்ப கிரேஸ் பிரேஸ்லெட்ஸ். எனக்கு பேங்கிளை விட பிரேஸ்லெட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோட வீடியோஸை நிறைய நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவில் ஐ இருக்கிறது ரொம்ப ட்ரெண்டிங். இதுவுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் செயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி வந்து புல் பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஈவில் ஐ பெண்டன்ட் வருது வித் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து வருது. ஸோ இதுவுமே சாரீக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாம் செயின்ஸ், நெக்லஸ், பிரேஸ்லெட்ஸ்லாம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கு. ஸோ இது வந்து சாரீ, சல்வார், அதுக்கப்புறமா வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்னு எல்லாத்துக்குமே இது வந்து செட் ஆகும். ஸோ இந்த சாம் நெக்லஸ் வந்து பாருங்கள், செயின் தான் இது. செயின் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இவங்க கிட்ட பேக்கேஜிங் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவ்வளோ சேஃபாக வந்து பேக் பண்ணி வந்திருந்தது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில். அண்ட் ஒன்னொன்றுமே அழகாக கேட்டகரைஸ் பண்ணி, இப்போ நான் பிரேஸ்லெட் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், பிரேஸ்லெட்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில், அதுக்கப்புறம் பெண்டன்ட் செயின் செட்ஸ் ஒரு பாக்ஸில், அந்த மாதிரி அழகாக கேட்டகரைஸ் பண்ணி பேக் பண்ணி வந்திருக்கு. ஸோ சேஃப் பேக்கேஜிங் வந்திருக்கும். பேன் இண்டியா டெலிவரியும் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாம். அவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன். பிளிஸ்ட்ரோ கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ அது மூலியமாக கூட உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரிங் டைப் ஹேங்கிங்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஜீன் டாப்ஸ் அந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறப்ப வந்து போட்டுக்கலாம். ஈவன் நம்ம வந்து குர்தாவோட எல்லாம் கூட வந்து பேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. டக்குன்னு எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக வந்திருக்கும். இந்த மாதிரி செகண்ட் ஸ்டெட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் டைப் பிரேஸ்லெட்டை ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈவில் லைனிங் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் டைப்பில் இன்னுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இதுலேயும் வந்து குட்டியாக அந்த மாதிரி ஒரு சாம் மாதிரி வந்து இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரேஸ்லெட்ஸ் ஜுவல்லரிலாம் வந்து எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கும் பேர் பண்ணிக்கலாம். அதனால நம்ம வந்து இது அதுக்கு போட முடியாது, இது போட முடியாதுன்னு கவலையப்பட வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மங்கள் சூத்ரா பிரேஸ்லெட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட்டோடையே வந்து வருது. சூப்பராக ஒரு பெண்டன்ட்டோட வந்து வருது. அண்ட் இதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டிங் இதில் ஒரு செயின் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை இன்னுமே நல்லா பர்ஃபெக்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற பிளாக் பீட் இன்ஃபினிட்டி பிரேஸ்லெட். கேரட் லேனோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா இது. இதில் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் கிளாசி ஹூக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இயர்ரிங்ஸ் தனியாக, அதுக்கப்புறமா வந்து செயின்ஸ் தனியாக, பிரேஸ்லெட்ஸ் தனியாக அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு பெண்டன்ட் செட் வந்து பார்க்க போகிறோம். இந்த தோடு நான் உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன்ல, டக்குன்னு நம்ம வந்து எல்லாமே கிளிப் டைப்பாக வந்து இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட் ஸ்டோன் வித் ப்ளூ ஸ்டோன், அந்த காம்பினேஷனும் எப்போவுமே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு செயினில் வந்தது. நான் வந்து இதில் போட்டிருக்கேன். உங்ககிட்ட வந்து சில்வர் செயின் இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து இந்த சீம்லெஸ் செயின்ஸ் எல்லாம் வந்து இருக்குல்ல, அதோட இது வந்து அழகாக பேர் பண்ணிக்கலாம். வந்து இந்த மாதிரி ரோஸ் கோல்டு செயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு வந்து கோல்டு ஃபினிஷ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே செயின்லேயே இந்த பெண்டன்ட் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இது வந்து குட்டியான ஒரு பெண்டன்ட்டு. அதுக்கு வந்து இதே மாதிரி அதே மாடலில் ஒரு தோடு. ஸோ இதுக்கு வந்து நம்ம கோல்டுக்கெல்லாம் வந்து வரும்ல திருகாணி, அந்த மாதிரி ஒரு திருகாணி வந்து வருது. எனக்கு இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறது இன்னும் ரொம்ப ஃபேவரட் இது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அவ்வளோ ஐ கேட்சிங்காக இருக்குன்னு சொல்லணும். அதாவது அது பார்க்கும்போதே நமக்கு பார்த்தோன்னே நம்ம நிறைய ஜுவல்லரிஸ் வந்து பார்ப்போம். அதில் ஒரு 1, 2 பிடிச்சி நம்ம வந்து எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இது வந்து எனக்கு எல்லாமே அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒன்னொன்னும் நான் வந்து ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரி சூஸ் பண்ணது தான் இது. வந்து காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனர் வேறு மாதிரி அதோடலாம் வந்து போட்டிங்கன்னா இதுவுமே நீங்கள் வந்து சல்வாரோட அதுக்கெல்லாம் வந்து பேர் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கொடி டிசைன்ஸும் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பீகாக் மாதிரி. அண்ட் இந்த செயினோட ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்ட் செயின்லாம் வந்து போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷ் இது. இந்த மாதிரி முகப்பு செயின்லாம் வந்து போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு டிசைன் தான் வச்சுருப்போம். கோல்டுன்னா நம்ம ஒரு டிசைன் தான் வந்து போடுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2, 3 டிசைன் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம செயினுக்கு பக்கத்தில் கூட வந்து போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பட்டு சாரீ அந்த மாதிரிலாம் வந்து போடுறப்போ, கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேறு பட்டு சாரீலாம் வந்து போடுறப்போ இந்த மாதிரி முகப்பு செயின் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரூபி ஸ்டோன் இருக்கிறதுனால எல்லா ட்ரெடிஷ்னல் வேரோடையுமே வந்து இது மேட்ச் ஆகும். அழகாக இருக்குது. ஃபினிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கோல்ட் ஃபினிஷில் வந்து முகப்பு செயின்லாம் வந்து பார்த்தோம்ல, அதே மாதிரி அவங்க கிட்ட சில்வர்லேயே கோல்ட் பிளேட்டட் ஹேங்கிங்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஃபினிஷ் ஓவராலாக பார்க்கும்போது கோல்டு ஜுவல்லரி போட்டால் எந்த லுக் இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த தோடு தனியாக, பின்னாடி ஹேங்கிங் தனியாக, நமக்கு வந்து தங்க தோடெல்லாம் வாங்கும்போது தனித்தனியாக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஹேங்கிங் வந்து போட்டும் பண்ணிக்கலாம், இல்லை இது வந்து வெறும் ஸ்டெட்டாக கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். அண்ட் அந்த திருகாணியுமே வந்து நல்ல
ஒரு லாங் ஸ்க்ரூ வந்திருக்கு. ரொம்ப குட்டியா இப்படி போட்ட உடனே திருகாம நல்ல லாங் ஸ்க்ரூ இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வேர் பண்றதுக்கு ரொம்ப வந்து சேஃபா இருக்கும். இந்த மாதிரி வேல் பெண்டன்ட்டும் அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா குட்டி வேலு. அவங்க வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ப்ரீ புக்கிங்லயும் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பண்றாங்க. இந்த மாதிரி வேலெல்லாம் நீங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கணும் நவராத்திரி டைம்ல இல்ல ஏதாவது பூஜை டைம்லன்னா அவங்கள வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவங்க இந்த கார்ப்பரேட் ஆர்டர்ஸும் எடுத்து பண்றாங்க. நீங்க இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி கியூட்டான டோரிங்ஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க இதுல எது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் பேன் இண்டியா டெலிவரி வந்து பண்றாங்க. சேஃபா பேக் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்துடும். தீபாவளினாலே வந்து நம்ம ரொம்ப விசேஷமா பண்ற பூஜை வந்து பாத்தீங்கன்னா குபேர லட்சுமி பூஜை தான். ஸோ நீங்க எல்லாரும் அது பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் நம்ம பூஜையில வச்சு பண்றதுக்கு. குபேரர் வித் லக்ஷ்மியோட இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃப்ரேம் வந்து இருக்கு. பின்னாடி இந்த மாதிரி ஸ்டாண்டோட வந்து வருது. இதை வந்து நம்ம பூஜை ரூம்ல வச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி வெள்ளி வச்சு பூஜை பண்ணலாம், ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனா இருக்கும். நார்த் சைட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குபேரலட்சுமி பூஜை பண்றப்போ குபேரா கீ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸா மணி ஃப்ளோக்காக, அதாவது பண வரவு வீட்டில் வந்து ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கீ வந்து பூஜையில வச்சு பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து வேல் வழிபாடெல்லாம் வந்து பண்றோம், அந்த மாதிரி குபேரருக்கு இந்த கீ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த கீ வந்து நம்ம லக்ஷ்மி பூஜை பண்றப்போ இல்ல இந்த மாதிரி தீபாவளி பூஜை பண்றப்போ நவராத்திரி அப்பெல்லாம் நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி லக்ஷ்மிக்கு உகந்தது இது. இதை நம்ம வந்து பூஜையில வச்சு பண்ணலாம் இந்த குபேர கீ. ஸோ இது ரெண்டுமே வந்து தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பூஜையில வைக்க வேண்டிய விஷயங்கள். இது நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல கண்டிப்பா இந்த தீபாவளிக்குள்ள இது வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து பாக்குறீங்க, இல்ல உங்களோட பர்சனல் யூஸ்க்கு டெய்லி வேர்க்கு ஃபெஸ்டிவ் வேர்க்கெல்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம்காக 10% ஆஃபர்லயும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தீபாவளிக்குள்ள உங்களோட ஃபேவரட் ஜுவல்லரி ஏதாவது வாங்கணும், இல்ல இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வெஸ்டோ கிரியேஷன்ஸ் இன்ஸ்டா பேஜ் மூலியமா நீங்க வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப்ல நீங்க வந்து உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். டெய்லியுமே உங்களோட கலெக்ஷன்ஸையும் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன், செக் பண்ணி பாருங்க.